Hi students, today we are going to discuss about somatic embryogenesis and their applications. Okay, and next organogenesis, and next application of plant tissue cultures. So previous videos நம்ம plant regeneration pathway பார்த்திருந்தோம். ஓகேவா? So அது வந்து explant, then callus tissue, how to transfer the soil, okay, then direct embryogenesis, indirect embryogenesis, then stem, how to transfer the soils, okay வா. ஸோ அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு somatic embryogenesis. somatic embryogenesis அப்படின்னு somaticனா அப்படின்னது பாடி செல்ஸ், ஓகேவா. ஸோ அது மூலயமா வந்து ஒரு கரு உருவாகிறதா என்னது somatic embryogenesis. Somatic embryogenesis is the formation of embryos from the callus tissue directly. இப்போ ஒரு கேலஸ் டிஷ்யூ சொன்னோம்ல, ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கேலஸ் டிஷ்யூ. இந்த கேலஸ் டிஷ்யூ தான் டிஃப்ரெண்டேட் ஆகிட்டு நிறைய செல்ஸாக மாறி அதுக்கான ப்ராடக்ட் கொடுக்கும். பட் ஆனால் இந்த கேலஸ் டிஷ்யூ தான் என்னது அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸு, அதுதான் என்னது கேலஸ் டிஷ்யூ. அப்போ அந்த somatic embryogenesis எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ டைரக்ட்லி. கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. திஸ் எம்ப்ரியோஸ் ஆர் கால்டு எம்ப்ரியாய்ட்ஸ், ஓகேவா. ஸோ அதான் ஏன் நம்ம வந்து ஒரு சீட்ஸ்லேருந்தோ இல்லை வந்து ஃபெர்டிலைஸ் ஆகியோ அந்த மாதிரி எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகலை. பட் கேலஸ் டிஷ்யூலேருந்து டேரெக்டாக வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுறதுனால அதுக்கு பேர் என்னது எம்ப்ரியாய்ட்ஸ். அதுதான் somatic embryogenesis. ஆர் from the in vitro cells directly form pre-embryonic cells which are differentiated into embryoids, ஓகேவா. ஸோ இப்போ எம்ப்ரியாய்ட்ஸ்க்கும் அந்த அதுவும் டேரெக்டாக வந்து எம்ப்ரியாய்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னது somatic embryogenesis, ஓகேவா. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆகிறது தான் இதுதான் somatic. ஸோ பாடி செல்ஸ் அதுதான் பாடி செல்ஸ் எம்ப்ரியோஜெனிசிஸ், உடல் கரு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் அதனுடைய அப்ளிகேஷன், somatic embryogenesisனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா the somatic embryogenesis provide potential plantlets which after hardening period can establish into plants. அதாவது வந்து என்னது அப்படின்னா இந்த somatic embryogenesis வந்து ஒரு திறன்மிக்க நல்ல ஒரு பிளான்ட்லெட்ஸ், அதாவது ரொம்ப வலிமையான பிளான்ட்லெட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் ஆஃப்டர் ஹார்டனிங், ஓகேவா. ஸோ அந்த ஹார்டனிங் அப்படின்னா ஐசோலேட் பண்ணிவிட்டு பீரியட் எஸ்டாப்ளிஷ் இன்டு பிளான்ட், அதாவது ஒரு நியூ பிளான்ட்டை கொடுக்குது. அப்போ என்னது somatic embryogenesis ப்ரொடியூஸ் பொட்டன்ஷியல் பிளான்ட்லெட்ஸ், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு அப்படின்னா இந்த somatic எம்ப்ரியாய்ட்ஸுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த somatic embryoids கேன் பி யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் சீட்ஸ், அது செயற்கை விதைகளை உருவாக்குறதுக்கு இந்த somatic embryoidsம் வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா. அதுக்கு அடுத்தது somatic embryogenesis இஸ் நவ் ரிப்போர்ட்டட் இன் மெனி பிளான்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பிளான்ட்டில் இந்த somatic embryogenesis நடக்குது அப்படின்றத ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பிளான்ட் அப்படின்னா அலியம் சட்டிவம், ஹாடியம் வல்கரே, ஒரைசா சட்டிவா, ஜியாமைஸ். அண்ட் திஸ் பாசிபிள் இன் எனி பிளான்ட்ஸ், எல்லா பிளான்ட்ஸ்லையுமே என்னது இந்த somatic embryogenesis வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நிறைய எல்லா பிளான்ட்லேயுமே இது வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்கும், அதுதான் திஸ் பாசிபிள் இன் எனி பிளான்ட்ஸ், ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன்ஸ், ஓகே, இதுதான் வந்து somatic embryogenesis அப்ளிகேஷன்ஸ். 1. Provide potential plantlets after hardening and period established into plants. அதாவது ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை உருவாக்கி அதை வந்து சாயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அது மாதிரி நிறைய பிளான்ட்டை உருவாக்கலாம். அது மாதிரி வந்து இந்த somatic embryoids help us for the ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்து சிந்தசிஸ், அதாவது சிந்தட்டிக் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து somatic embryogenesis வந்து நிறைய பார்த்துருக்காங்க என்னென்ன பிளான்ட்ஸில் அப்படின்னா இந்த அலியம் சட்டிவம் அப்படின்னா அலியம் சட்டிவம், ஹார்டியம் வல்கர், ஒரைசா சட்டைவா, சியாமைஸ், ஓகேவா. சியாமைஸ், மெய்ஸ், ஒரைசா சட்டிவா, ரைஸ்,
அண்ட் தென் ஆலியம் சட்டிவம் வந்து வீட்டு, ஓகேவா. ஸோ வந்து ஹார்டியம் வல்கரே வந்து சம்திங் தெரில, ஸோ சொல்கிறேன் அதுக்கப்புறம். இந்த சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் இதெல்லாமே நடக்குது. The synthetic seeds are produced by encapsulation of embryos in agarose cell or calcium alginate, ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அக்ரோஸ் ஜெல் ஆர் calcium oxalate, calcium synthetic seeds produced by encapsulation of embryos in agarose cell or calcium alginate, ஓகேவா. அது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த சிந்தட்டிக் சீட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு, அந்த எம்ப்ரியாய்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு அக்ரோஸ் செல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கால்சியம் ஆல்ஜினேட் பண்ணது ஒரு கவரிங் கோட், ஓகேவா. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஃபுல் கவராக இருக்கிறத அப்போ வந்து அதனுடைய சிந்தட்டிக் சீட்ஸுடைய கெப்பாசிட்டி எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஜெல்லு யூஸ் பண்ணுறோம். அக்ரோஸ் ஜெல்லும் அண்டு கால்சியம் ஆர் கால்சியம் ஆல்ஜினேட். சிந்தட்டிக் சீட்ஸ்னால் என்னது, நேச்சுரலாக இல்லாமல் செயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸை வந்து ஒரு கவரிங் லேயர் கொடுத்து அது எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறது தான். அது என்ன கவரிங் லேயர் கொடுக்குறோம் அப்படின்னா அக்ரோஸ் செல்லால் சூழப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கால்சியம் ஆல்ஜினேட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அந்த சிந்தட்டிக் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்படியே பாதுகாக்க முடியும். அதுக்கடுத்தது ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா எப்படி வந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது. The morphological changes occur in the callus leading the formation of shoot and root is called organogenesis. நம்ம எக்ஸ்பிளான்ட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிளான்ட் எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கேலஸ் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணோம். அப்போ அந்த கேலஸ் டிஷ்யூலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஷூட்டும் ரூட்டும் ஃபார்ம் ஆகும். அந்த கேலஸ்லேருந்து ஷூட் சிஸ்டமும் ரூட் சிஸ்டமும் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கனோஜெனிசிஸ். ரூட் ஒன் ஆஃப் த ஆர்கன், ஷூட் ஒன் ஆஃப் த ஆர்கன். ஸோ அப்போ அதுலேருந்து டெவலப் ஆகும்போது அப்போ என்ன ஆச்சு, அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கனோஜெனிசிஸ், ஓகேவா. இந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் அக்கர் இந்த கேலஸ். அப்போ கேலஸ் டிஷ்யூ வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அப்போ அதில் வந்து மார்ஃபாலஜி என்ன ஆகுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா ஷூட்டும் ரூட்டும் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். கேலஸ் டிஃப்ரெண்டேஷன்ஸ், ஓகேவா. கேலஸ் டிஃப்ரெண்டேஷனை மாறி ஷூட்டும் ரூட்டும் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஷூட்டும் ரூட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்னது, பிளான்ட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ shoot form from the callus tissue is called a callogenesis. It is one more questions, ஓகேவா. என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஷூட் வந்து கேலஸ்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, கேலோஜெனிசிஸ். அதே மாதிரி கேலஸ் டிஷ்யூவிலேருந்து ரூட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ரைசோஜெனிசிஸ். ஸோ ரெண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா பிளான்ட்லெட்ஸும் ஃபார்ம் ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஆர்கனோஜெனிசிஸ். ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுத்து வைக்கிறோம் மீடியாவில் வச்சோடனே எக்ஸ்பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. அப்போ க்ரோ ஆகும்போது ஃபஸ்ட் என்னது, ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் கேலஸ் டிஷ்யூ. ஸோ அந்த கேலஸ் டிஷ்யூ வந்து ஷூட்டு ரூட்டு ஃபார்ம் ஆகுறது ஆர்கனோஜெனிசிஸ், ஓகேவா. ஸோ அந்த இதுலேருந்து கேலஸ் டிஷ்யூ ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ ஃபார்மேஷன் ஆஃப் ரூட் இஸ் கால்டு ரைசோஜெனிசிஸ். அதே மாதிரி ஷூட்டு அதுக்கு என்னது, கேலோஜெனிசிஸ். The organogenesis can be induced in vitro by introducing the plant growth regulators in the MS medium. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இதை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது எம்எஸ் மீடியத்தில் வச்சு தான் அந்த அதுவும் எதை ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஆர்கனோஜெனிசிஸ் can be induced in vitro by introducing the plant growth regulators. plant growth regulators நம்ம படிச்சிருப்போம், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம், ப்ளஸ் 10th உங்களுக்கு இல்லை, பட் ஆனால் நியூ புக்கில் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட்ஸ் நம்ம 11th டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ அப்போ அது வந்து அந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் க்ரோத் ப்ரமோட்டர்ஸ், அதான் க்ரோத் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் க்ரோத் இங்கிபிட்டர்ஸ். ஸோ 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். ஸோ ஃபஸ்ட் 3 ஹார்மோன் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இது மூணுமே என்னதுன்னா க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியது, க்ரோத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியது, ஓகேவா. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இங்கிபீட் பண்ணக்கூடியது, தடுத்து நிறுத்தக்கூடியது எது அப்படின்னா அப்சிசிக் ஆசிடும் எத்திலின் தான் என்னது
வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து அந்த இன்விட்ரோ கல்ச்சரில் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆட் பண்ண எம்எஸ் மீடியத்தில் ஆட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த கேலஸ் டிஷ்யூலேருந்து ரூட்டு ஷூட் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்தது ஆக்சின் அண்டு சைட்டோகைனின் இன்டியூஸ் ஷூட் அண்டு ரூட் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சினும் சைட்டோகைனும் அப்ளை பண்ணும்போது அந்த கேலஸ் டிஷ்யூ என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரூட்டும் ஷூட்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதுதானது ஆர்கனோஜெனிசிஸ். ஓகேவா? ஸோ ஆர்கனோஜெனிசிஸ் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ், அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அண்டு சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். ஸோ இப்போ இதனுடைய யூசஸ் என்ன, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதான். ஸோ இம்ப்ரூவ் ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் த்ரூ சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன்ஸ். இந்த சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அந்த உடல் உருவாக்கத்து மூலமா, அந்த உடல் கலப்பினம் மூலமா என்ன பண்ணணும், நிறைய வந்து என்ன பண்ணலாம், ஹைப்ரிடை மேக் பண்ணலாம். நிறைய 2 பாடி செல்ஸ் சேர்த்து வேறு ஒரு பிளான்ட்டை மேக் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஹைப்ரிட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னால். நெக்ஸ்ட்டு somatic embryoids can be encapsulated into synthetic seeds as synseeds. இப்போ சொமேட்டிக்ஸ் எம்ப்ரியாய்ட்ஸ் வந்து அது சிந்தட்டிக் சீட்ஸ் சொல்கிறோம். அது என்ன பண்ணியிருக்கோன்னா என்கேப்சுலேட்டர் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து கவரிங் லேயர் அக்ரோச்செல்லோ கால்சியம் அல்ஜினேட்டோ வந்து கவர் ஆகிருக்கு. திஸ் என்கேப்சுலேட்டட் சீட்ஸ் ஆர் சிந்தட்டிக் சீட்ஸ் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் பயோடைவர்சிட்டி. அதை பாதுகாக்கிறது, அந்த ஒரு உயிரினுடைய பல்தன்மையை என்ன பண்ணலாம், பாதுகாக்கிறது. அப்போ என்னது, அதோடைய எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாமல் என்ன நேச்சரில் எப்படி இருக்கோ அதை அப்படியே பாதுகாக்கிறது தான் இந்த சீட்ஸ் வந்து என்கேப்சுலேட்டர் பண்ணுறோம் சிந்தட்டிக் சீட்ஸை. ஓகேவா? கன்சர்வேஷன், அதை பாதுகாக்கிறது. ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் த்ரூ மெரிஸ்டம் அண்ட் ஷூட் டிப் கல்ச்சர். ஓகேவா? அதாவது வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்டு ஷூட் டிப்பு, அது மூலயமா என்ன பண்ணணும்னா ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக மேக் பண்ணலாம். அப்போ வந்து நுனியில் இருக்குது எந்த ஒரு டிசீஸும் அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மெயினாக வந்து இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் வைரஸ் எபிக்கல் மெரிஸ்டம்ஸ். அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் லைக் ஹெர்பிசைட் டாலரண்ட், ஹீட் டாலரண்ட் பிளான்ட்ஸு. ஓகேவா? என்னது ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ், அதாவது ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதும், அதனுடைய இது ஹெர்பிசைட் டாலரண்ட்டாக இருக்கும். பூச்சிக்கு எதிர்ப்பு. ஹெர்பிசைட் டாலரண்ட் அப்படின்னா என்னது, களைக்கொல்லியை சகிப்புத்தன்மை. களைக்கொல்லி போட்டோம்னா அதுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. அது மாதிரி ஹீட் டாலரன்ஸ், நல்லா வெப்பமாக இருக்கும் போது, நல்லா ஹாட் ரீஜனாக இருக்கும் போதும் அந்த பிளான்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை யூஸ் பண்ணுறோம். ஓகே? நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக் டு அப்டைன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் ஆஃப் போத் கிராப் அண்ட் ட்ரீ ஸ்பீஷியஸ் யூஸ்ஃபுல் ஃபாரஸ்ட்ரி வித்தின் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அண்ட் ஆல் த்ரூ த இயர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக்ஸ். அப்போ மைக்ரோ ப்ரொபகேஷன் என்னது, மெனி பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறோம். ப்ரொபகேஷன்ஸ் அப்படின்னா க்ரோவிங், அந்த ஒரு வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் படிச்சிருப்போம், ஃபஸ்ட் லெசன்ஸ்லேயே படிச்சிருப்போம். அது மாதிரி நிறைய வந்து பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ், எதில் கிராப் கல்டிவேஷனும் சரி இல்லை ஃபாரஸ்ட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் அது லைஃப் லாங் வாழக்கூடிய நிறைய பிளான்ட்டை மேக் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பிளான்ட்டை குறுகிய காலத்தில் ரொம்ப நாள் வாழக்கூடிய பிளான்ட்டை நம்ம மேக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ஃப்ரம் செல் கல்ச்சர் யூட்டிலைஸ் இன் ஃபார்மசிட்டிக்கல், காஸ்மெட்டிக் அண்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அதாவது செகண்டரி ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி அண்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து அப்ளிகேஷன்ஸாக யூஸ் ஆகுது. அதனுடைய பயன்பாடு தான் இதனுடைய இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய பயன்பாடு தான் இந்த 6 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். ஓகே, மெனி டைம்ஸ் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. மற்றது என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு படிச்சிங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான் இது எல்லாமே. ஸோ அப்போ இந்த சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிஸ்னால் எம்ப்ரியாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத படிச்சிங்க, ஆர்கனோஜெனிசிஸ்னால் என்ன அதை மட்டும் படிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ
அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது இந்த அதிலே பார்த்துப்போம். இந்த சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ் அண்ட் கேமெட்டோக்ளோனல் வேரியேஷன்ஸ். சொமேட்டிக் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் பிளான்ட் ரீஜெனரேட் இன் இன்விட்ரோ. அதாவது சொமேட்டிக் வேரியேஷன்ஸ், அதாவது அதனுடைய பாடி செல்ஸில் வேரியேஷன் நடக்குது, பிளான்ட் வந்து ரீஜெனரேஷன் பண்ண ஓகேவா, அது எங்கன்னா லெபார்ட்டரிக்குள்ளே. எப்படி வேரியேஷன் நடக்கும்? வேரியேஷன் ஃபவுண்ட் இன் லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, டியூபர் ஆர் ப்ரொபகல்ஸ். ஓகேவா, லீஃபில் நடக்கலாம், இல்லை ஸ்டெம்மில் நடக்கலாம், இல்லை ரூட்டில் நடக்கலாம், இல்லை டியூபரில் நடக்கலாம், எதில் வேணாலும் வேரியேஷன் நடக்கலாம் இந்த சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் மூலமா. கேமெட்டோக்ளோனல் வேரியேஷன்ஸ் அப்படின்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபவுண்ட் இன் த பிளான்ட்ஸ் ரீஜெனரேட் இன் விட்ரோ கேமெட்டிக் ஆரிஜின். அதாவது கேமெட்ஸில் வந்து வேரியேஷன் ஃபவுண்ட் இன் கேமெட்ஸ் ஆர் கேமெட்டோஃபைட்ஸ். இதில் வேரியேஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் கேமெட்டோக்ளோனல் வேரியேஷன்ஸ். பாடி செல்ஸில் வேரியேஷன் நடந்தது அப்படின்னா சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ். ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன், only for application of plant tissue culture. Okay, write these questions immediately. Okay, thank you.